அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஹைனா ஃபுட் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். எக் பாஸ்தா வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமேட்டு இதுக்கு நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எதுவுமே போட தேவையில்லை. டேரெக்டாக வந்து வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் இதோட சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதையும் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை. விசிலுக்கு வைக்கும்போது எல்லாமே நார்மல் ஆகிடும். ஸோ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. ஸோ நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டு ஸ்மெல் போனதுக்கப்புறம் மஞ்சத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. அதே போல் மிளகாய் தூள் வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் உங்கள் காரத்தை பொறுத்து தான். ஸோ இதுக்கப்புறம் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அடுத்து சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு. எல்லாமே ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் அந்த ஆயில் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு மசாலாவோட சேர்த்து போட்டுட்டு இன்றைக்கி இந்த 1 கப் அளவுக்கு நான் வந்து பாஸ்தா எடுத்திருக்கேன். இப்போ நான் காமிச்சிருக்கேன் இந்த 1 கப்புக்கு 1 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். ஸோ எல்லாமே போட்டு அந்த மசாலா செய்கிற அளவுக்கு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அதே கப்பில் 1 கப் அளவுக்கு வந்து வாட்டர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த கப் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ ஸோ அதே கப்பில் 1 கப் பாஸ்தாக்கு 1 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் விசிலுக்கு வைக்கும்போது. இதுக்கு தேவையான உப்பு இப்போ சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு லைட்டாக கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பாஸ்தாவை இன்னும் டேஸ்ட் ஆக்குறதுக்கு வந்து நம்ம எக்கு சேர்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேன். ஸோ அந்த 3 முட்டையை என்ன பண்ணுங்கள், ஒரு கிண்ணத்தில் ஃபஸ்ட்டு வந்து உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் குக்கரில் சேர்த்துக்கோங்க. டேரெக்டாக குக்கர்லேயே உடச்சி ஊற்றுனீங்கன்னா முட்டை கெட்டு போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே ஃபுட்டு வேஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கிண்ணத்தில் வந்து உடச்சி ஊற்றி 3 முட்டை வந்து நான் காமிச்சிருக்க அளவுக்கு 3 முட்டை கரெக்டாக இருந்தது. இந்த மாதிரி எல்லாமே சேர்த்துட்டு கரண்டி போடாமல் அப்படியே மூடி போட்டு விசிலுக்கு வச்சுருங்க. ஒரு 4லேருந்து 5 விசில் வந்தால் கரெக்டாக இருக்கும். என்னோடய குக்கருக்கு அது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு 3, 4 அந்த மாதிரினா அது ஓகேவாக இருக்கும். ஸோ பார்த்து நீங்கள் விசில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் விசில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த முட்டையெல்லாம் கொஞ்சம் அப்படி அந்த கரண்டியை வச்சு கொத்தி விட்டுருங்க. ஒரு 2, 3 பீஸாக வந்து வர்ற மாதிரி இந்த மாதிரி கொத்தி விட்டுக்கோங்க. முழுசாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் கொத்தி விட்டு அதோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் ஜூஸியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப ட்ரையாக இருந்தால் அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக டேஸ்ட் இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் ஜூஸியாக சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவிட்டு எல்லாமே ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு ஒரு சூப்பரான எக்கு போட்ட பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி ஒன்ஸ் நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் கிட்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஒன்ஸ் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.